முடிச்சிட்டோம். பாத்தீங்களா? அந்த லெசன் ஏதாவது பிஒய்க்யூஸ்லாம் சால்வ் பண்ணி பாத்தீங்களாடா? நேத்து முடிச்ச லெசனோட பிஒய்க்யூஸ். மேம் நம்ம பாலன் பிஸ்டல் இன்டராக்ஷன் அது பார்க்கணும். அது சொன்னேன்ல, நான் கவனிக்கலையா? பாலனும் பிஸ்டிலும் இன்டராக்ட் பண்ணோம். இப்போ வந்து செம்பருத்தி ஐபிஸ்கஸோடது வந்து ஐபிஸ்கஸ்லயே உட்காரும்னு சொல்ல முடியாது. பிகாஸ் வேற யாராவது கூட கெமிக்கல் இருக்கலாம். சொன்னா இல்லையா? ஓகே. ஏன்னா அதுல அந்த ஆர்டிபிஷியல் ஹைபிரிடைசேஷன் அதுல ஆர்டிபிஷியல் வந்து ஜெனடிக்ஸ்ல நடத்தலாம்டா. இதுல முக்கியமா இருக்காது. ஜெனடிக்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்மளோட அடுத்த சாப்டர் அதான் எடுக்க போறோம். நம்ம ரீப்ரொடக்ஷன் முடிச்சோன்னு ஜெனடிக்ஸ்ல மெண்டல் வந்து ஆர்டிபிஷியல் ஹைபிரிடைசேஷன் பண்ணுவாரு. அப்படின்னா என்னன்னா, ஒரு பைசெக்சுவல் ஃபிளார் எடுத்துக்கிட்டு அதோட மேல் பார்ட்டை கட் பண்ணிடுவாரு. அதை ஃபீமேலா வச்சுக்குவாரு. இன்னொரு மேல் பிளான்ட்டை அவராகவே எடுத்துட்டு வந்து இதுல போட்டு, அதுக்கு பேர் தான் ஆர்டிபிஷியல் ஹைபிரிடைசேஷன். ஓகேவா? அது அவங்க அந்த லெசன் வரும்போது டீட்டெயிலா சொல்லித்தரேன். இந்த லெசன்ல சும்மா 2 வார்த்தை அவ்வளவுதான் போட்டிருப்பாங்க. ஒரு மேல்து ஒரு ஃபீமேல்து எடுத்துட்டு பேக்கிங் பண்ணி வச்சிடணும். வச்சுட்டா பாலினேஷன் கண்டாமினேஷன் ஆகாது. அந்த மாதிரி போட்டு வச்சிருப்பாங்க. அந்த லெசன்ல டீட்டெயிலா ஸ்டெப் பை ஸ்டெப் இருக்கும். ஓகேவா? வேற ஏதாவது டவுட் இருக்காமா நேத்து பார்த்த லெசன்ல உங்களுக்கு? சொல்ல மாட்டீங்க. நோ டவுட் மேம். நோ டவுட். ஓகே, குட். சரி, ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். ஒவ்வொரு லெசன் நான் முடிக்க நான் ஏற்கனவே சில புக்ஸ் உங்களுக்கு ரெஃபர் பண்ணிருக்கேன். அந்த புக்ஸ் வாங்கி வச்சு அது நீங்க கொஞ்சம் சால்வ் பண்ணணும். சரியா? எஸ் மேம். பண்ணீங்கன்னா உங்களுக்கு நீட் கிராக் பண்றது ரொம்ப ஈஸியா போயிடும். பண்றீங்களா? எஸ் மேம். அந்த புக்ஸ் வாங்கிக்கோங்க. அதுல இருக்க பிஒய்க்யூஸ் எல்லாம் நீங்க சால்வ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பேப்பர்ஸ் நெட்ல கூட நிறைய பிஒய்க்யூஸ் அவைலபிள். ஸோ ஆனா என்னன்னா அதுல சாப்டர் இருக்காது. பட் நான் சொன்னேன்ல என்சிஆர்டி அட் யுவர் ஃபிங்கர் டிப்ஸ், அதுல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சொல்லுப்பா மேம். நம்மளோட ஆப்லயே இருக்கு மேம். ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பேப்பர் எல்லாமே அப்லோட் பண்ணிருக்கு. சோ அதுல இருந்தே அவங்க டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம் மேம். சரிங்க சார். ப்ரீவியஸ் இயர் பை இயர் தானே சார் போட்டு? ஆமா, இயர் பை இயர் சாப்டர் வைஸாவே இருக்கு. ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? நீங்க பாத்துருக்கீங்க இல்லையா? எஸ் சார். சாப்டர் வைஸ் இருந்தா ஓகே சார். சூப்பர் சார். சாப்டர் வைஸ் தான் இருக்கு மேம். எல்லாமே இருக்கு. டாப் டு பாட்டம் எல்லாமே இருக்கு. ஓகே, நேத்து ஒரு சாப்டர் முடிச்சிருக்கேன் சார். அது பசங்களை பண்ணிர சொல்லுங்க சார். ஓகே மேம். ஓகே. ஸ்டூடண்ட்ஸ் மேம் சொல்றத ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்மளுக்கு தரோ ரிவிஷன் கிடைக்கும் சார். இந்த லெசன் முடிச்சிருக்கோம். பிஒய்க்யூ பண்ணும்போது ஈஸியா இருந்துச்சுன்னா அவங்க நல்லா படிச்சிருக்காங்கன்னு அர்த்தம். கண்டிப்பா. ஓகே. ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட், அடுத்த லெசன் ஸ்டார்ட் பண்ணலாமா? எஸ் மேம். எஸ் மேம். So human reproduction. ஓகேவா மேம்? சொல்லுடா. மேம் எனக்கு ஒரு டவுட். அந்த ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பேப்பர்ஸ்லாம் எப்படி மேம் போய் ரெஃபர் பண்றது ஆப்ல? இப்ப சார் சொன்னாங்கல்லடா, நான் ஆப் பார்க்கல மேம். ஒரே நிமிஷம் மேம். நான் அது மட்டும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிறேன். நீங்க உங்களோட ஆப் ஓபன் பண்றீங்க இல்லையா? எல்லாருமே ஓபன் பண்ணுங்க. ஆப் ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ண உடனே நீங்க உங்களோட பேட்சஸ் உள்ள போறீங்க இல்லையா? பேட்சஸ் உள்ள போனதுக்கு அப்புறமா YLP 2025 காமிக்கும். கரெக்டா? ஆப் ஓபன் பண்ணுங்க. YLP 2025 காமிக்குதா? எஸ் சார். ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா மேல வந்து ஓவர்வியூன்னு இருக்கா? ஓவர்வியூ, அட்டெண்டன்ஸ் அப்படியே தள்ளிட்டே வாங்க. அதுல வந்து வீடியோஸ், அடுத்து வந்து ஸ்டடி மெட்டீரியல் இருக்கா? எஸ் சார். அந்த ஸ்டடி மெட்டீரியலை கிளிக் பண்ணுங்க.
Yes, sir. Need previous year அதுல question papers இருக்கு sir. அதுல இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்க. பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜின்னு தனித்தனியா இருக்கும். இருக்கா? Okay, sir. Yes, sir. இருக்கு sir. ஓகேம்மா, ஆக்சஸ் பண்ணிக்கலாம். Thank you, sir. Sir? எஸ்மா. இதுக்கு ஒரு சார் screenshot ஆப் ஸ்டோர்ல எடுத்து இருக்கா சார்? என்னம்மா? ஆப் ஸ்டோர்ல இந்த ஆப் இருக்கா சார்? ஆப் ஸ்டோர்ல தேவையில்ல. ஆப் ஸ்டோர்லயே இருக்குமா. நீங்க ஆப் ஸ்டோர்ல இருக்கீங்கன்னா எனக்கு தனியா டெக்ஸ்ட் பண்ணுங்க. நான் அதுக்கு தனியா ஒரு லிங்க் அனுப்புறேன். நீங்க ஆப் ஸ்டோர்ல இருந்து நம்மளோட ஆப்பை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே சார். நான் அதோட நீங்க ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றீங்களா, ஐபோன் யூஸ் பண்றீங்களா? ஐபோன் சார். ஓகே, அப்படின்னா நான் ஒண்ணு பண்றேம்மா. எனக்கு தனியா உங்க நேம் போட்டு டெக்ஸ்ட் பண்ணுங்க ஐபோன் சொல்லிட்டு. நான் ஒரு லிங்க் சென்ட் பண்றேன். நீங்க ஆண்ட்ராய்டுல இருந்து எப்படி டவுன்லோட் பண்ணீங்களோ அதே மாதிரி நீங்க ஆப் ஸ்டோர்ல இருந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஐ ஸ்டோர்ல இருந்து டவுன்லோட் பண்ணி நான் லிங்க் தனியா சென்ட் பண்ணி விடுறேன். சேம் ப்ராசஸ் தான். நீங்க ஆப் மட்டும் அதுல டவுன்லோட் பண்ணிப்பீங்க. அதே ப்ரொசீஜர் தான் ஆப்போட ப்ரொசீஜர். ஓகே. ஓகே மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ சார். இந்த ஸ்கிரீன்ல இருக்கிறது நீங்க வேணா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்கடா. சார் சொல்ல நான் எழுதியிருக்கேன். ஓகேவா? எஸ் மேம். Okay, ma'am. ஸ்கிரீன் ஷேர் ஆகுது இல்ல உங்களுக்கு? Yes, ma'am. Yes, ma'am. நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்கு. நோட் பண்ணியாச்சு மேம். ஓகேடா. ஸோ ஹியூமன் ரீப்ரொடக்ஷன். ஸோ ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் என்னென்னலாம் இருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த லெசன் பத்தி நீங்க சொல்லுங்க. ஓவரி. ஓகே. ஓகே. Sperm, structure of sperms and Structure the of ovums. ovum. ஓகே. அப்புறம் Fertilize. How they fertilize. ஓகே. ஃபர்டிலைசேஷன். Secondary sex organs. ஓகே. Spermatogenesis. Okay. between male and female gametes. Menstrual cycle. Menstrual cycle. Wonderful. Menstrual cycle. Implantation process. Okay. Embryonic development. Very good. Embryonic development. அப்புறம் Parturition. லாஸ்டா பார்ச்சுரேஷன் அண்ட் லாக்டேஷன். ஸோ இதுதான் ஒரு ஓவரால் வியூ. ஸோ ஃபர்ஸ்ட் ஹியூமன் ரீப்ரொடக்ஷன்ல நம்ம பார்க்க போறது மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். என்ன பார்க்க போறோம்? Male reproductive system. மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். ஸோ இந்த மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்ல நம்ம என்னென்ன படிக்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, Testis. testis, a pair of testis. A pair of testis. இந்த டெஸ்டிஸ் எங்க இருக்கும்னா ஸ்க்ரோட்டம்ல. அதை பத்தியும் படிப்போம். அதுக்கப்புறம் மேலோட ஆக்சசரி டக்ட். நீங்க எந்த கொஸ்டின் எது படிச்சாலுமே இந்த மாதிரி படிச்சீங்கன்னா எந்த கான்செப்டும் மறக்காது. ஓகேவா? டெஸ்டிஸ், ஸ்க்ரோட்டம், அப்புறம் அதுல இருக்கிற டக்ட், கிளாண்டு, லாஸ்டா எக்ஸ்டர்னல் ஜெனிடேலியா. இது படிச்சா மேல் ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. நீங்க இப்போ நீங்க சொன்னீங்க கரெக்டா, ஆனா சொல்லும் பொழுது ஓவரி அப்படி சொல்றீங்க. அப்படி சொன்னீங்கன்னா அங்கங்க ஓவரி, ஃபர்டிலைசேஷன் இப்படிலாம் சொன்னோன்னு வைங்களேன். இப்ப அந்த ஓவரி பத்தி நினைக்கும் போது, ஃபீமேல் பத்தி நினைக்கும் போது ஓவரி மட்டும்தான் ஞாபகம் வரும். ஆனா அப்படி கிடையாது. ஃபீமேல்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு என்னென்னலாம் இருக்கு? ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்ல பேர் ஆஃப் ஓவரிஸ் முடிஞ்ச உடனே ஆக்சசரி டக்ட். ஃபீமேலோட ஆக்சசரி டக்ட். இதுல எதெல்லாம் வரும்னா ஃபெலோப்பியன் டியூப். ஓகேவா? ஃபெலோப்பியன் டியூப், யூட்ரஸ், ஓகே, அண்ட் வெஜைனா. அதுக்கப்புறம் ஃபீமேலோட ஆக்சசரி கிளாண்ட்.
So what are the two types of accessory gland in female? நல்லா முழிக்கிறீங்க, அப்படிதான் முழிக்கணும். என்னமா ரெண்டு கிளாண்டு? mammary gland ma'am. ஒண்ணு vestibular gland. Vestibular gland. இன்னொன்னு mammary gland. சரியா? இந்த வெஸ்டிபுலரை திருப்பியும் கிரேட்டர் வெஸ்டிபுலர், லெஸ்ஸர் வெஸ்டிபுலர்னு பிரிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஃபீமேலுக்கும் எக்ஸ்டர்னல் ஜெனிடேலியா. ஸோ இந்த மாதிரி ஃபீமேல் அப்படின்னா இதுக்குள்ள இருக்கிற சப்ஹெட்டிங்ஸோட படிச்சு நல்லா மைண்ட்ல வச்சுக்கிட்டோம்னா உங்களுக்கு ரீகால் பண்றது, ஒரு லெசனை ரீகால் பண்ணுங்கன்னா கையில புக்கை வச்சுக்கிட்டே ரிவைஸ் பண்ணக்கூடாது. புக் இல்லாமையே ஃபுல்லா ரிவைஸ் பண்ணணும். அந்த அளவுக்கு நம்ம தயாராகணும். ஓகேவாடா? புரியுதா? இப்ப மேல் ஃபீமேல் இதை நோட் பண்ணிக்கோங்க. பண்ணோன்னு நான் அடுத்தது கீழே எழுதுறேன். ஸோ ஃபீமேல் படிச்ச உடனே அதுல இன்னொன்னு இருக்கு, menstrual cycle. ஓகேவா? நோட்டட்? Yes, ma'am. அடுத்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஸ்பெர்ம், ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவம். இது 4th டாபிக். ஸோ நீங்க படிக்கும் போது இது மாதிரி லைனா அப்படி கோர்வையா படிச்சுக்கிட்டோம்னா ஃபுல்லா லெசன் மைண்ட்ல அப்படியே நிற்கும். ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஸ்பெர்ம், ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவம். ஓகேவா? கிளியரா? Yes, ma'am. இப்ப மேல் ஃபுல்லா படிச்சாச்சு, ஃபீமேல் ஃபுல்லா படிச்சாச்சு. அடுத்தது கேமிட்டோஜெனிசிஸ் அப்படின்னா ஃபார்மேஷன் ஆஃப் கேமீட். மேல் கேமீட் ஃபார்ம் ஆவறத என்னன்னு சொல்றோம்? ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ். ஃபீமேல் கேமீட் ஃபார்ம் ஆவறத Oogenesis. வெரி குட். அதுக்கப்புறமா நம்ம என்ன படிப்போம்னா கேமீட்டுங்க ஃபார்ம் ஆன பிறகு ஃபர்டிலைசேஷன், இன்செமினேஷன், அதுக்கு அடுத்தது ஃபர்டிலைசேஷன். ஸோ ஃபர்டிலைசேஷன் நடந்த பிறகு என்ன நடக்கும்னா இம்ப்ளான்டேஷன். இம்ப்ளான்டேஷன்னா பதியறது. அந்த எம்ப்ரியோ வந்து யூட்ரஸ்ல பதியறதுக்கு பேரு தான் இம்ப்ளான்டேஷன். நெக்ஸ்ட் எம்ப்ரியோ டெவலப்மெண்ட். எம்ப்ரியோ டெவலப் ஆகும் பொழுது நம்ம பிளசண்டா அண்ட் இட்ஸ் ஹார்மோன்ஸ். பிளசண்டானா என்ன, அதோட ஃபங்க்ஷன் என்ன, அது என்னென்ன ஹார்மோன் செக்ரீட் பண்ணுது, அந்த ஹார்மோன்ஸ் ஓட ஃபங்க்ஷன் என்ன, அப்படி எல்லாம் பார்த்துட்டு லாஸ்டா பிரெக்னன்சி டெவலப்மெண்ட். embryo developmentல we'll just talk about the embryo like 2 cell stage, 4 cell stage, morula stage, blastula stage, gastrula stage, like that only we'll be talking. But when we are saying pregnancy development, in the first month what are the organs which has been developed, or in the second month, or in the third month what happened, or in the 5th month how the movement of the baby has started, and when அந்த பாப்பாக்கு வந்து ஆனா பொண்ணான்னு எப்ப தெரியும், அந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம ஸ்லோவா ஒன்னொன்னா இந்த இதுல தெரிஞ்சுக்க போறோம் till the 9th month. ஓகே, month wise. அது இங்க புரிஞ்சுதா? Yes, ma'am. அதையும் முடிச்ச பிறகு நம்ம என்ன பார்ப்போம்னா லாஸ்ட் பார்ச்சுரேஷன் அண்ட் லாக்டேஷன். ஸோ டோட்டலா இந்த சாப்டர் வந்து கொஞ்சம் பெரிய சாப்டர், நீட்லயும் நல்ல வெயிட்டேஜ் இருக்கிற சாப்டர் தான். ஸோ நம்ம ஒரு 13 பாயிண்ட்ஸ் படிச்சோம்னா முடிஞ்சிருச்சு இந்த லெசன். அவ்வளவுதான்.
நோட் பண்ணிக்கோங்க. பாய்ஸ் வாய்ஸே கேட்கலையா? இருக்கீங்களாடா? Yes, ma'am. சீக்கிரம் நோட் பண்ணுங்க. பண்ணிட்டீங்கன்னா ஒரு டாபிக்கா பார்க்கலாம். மேக்ஸிமம் டாபிக் இன்னைக்கே கவர் பண்றேன். நோட் பண்ணியாச்சு. ஓகே. இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் மேல் ரீப்ரொடக்டிவ் இங்க நடத்துறேன். அதுக்கப்புறமா உள்ள போயிட்டு நம்ம பிபிடில படிக்கலாம். உங்களையும் கொஞ்சம் கொஸ்டின் கேட்கறேன். சரியா? கேட்கலாமா? Yes, ma'am. ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க, மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். இதுல ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னு சொன்னேன்டா? Pair of testes, scrotum. வெரி குட். ஸோ மேலுக்கு a pair of testes பத்தி தெரிஞ்சுக்க போறோம். ஃபர்ஸ்ட் டெஸ்டிஸோட லொகேஷன். டெஸ்டிஸ் எந்த பிளேஸ்ல இருக்குன்னா ஸ்க்ரோட்டம் அப்படிங்கிற ஒரு பேக் லைக் ஸ்ட்ரக்சர். இப்போ இதுதான் ஸ்க்ரோட்டம், ஒரு சாக் லைக் ஸ்ட்ரக்சர்னா இதுக்குள்ள இருக்கிறது தான் டெஸ்டிஸ். புரியுதா? Yes, ma'am. இது ஸ்க்ரோட்டம். ஓகேவா? இப்போ இந்த டெஸ்டிஸ் ஒரு மேலுக்கு ஸ்க்ரோட்டம்ல தான் பிறக்கும் போதே இருக்குதா, அம்மா வயிற்றுல இருக்கும் போதுல இருந்தே இருக்குதா, இல்ல அப்புறமா வந்திருக்கும்னு நினைக்கிறீங்களா? அம்மா வயித்துல இருக்கும் போதே இருக்கும் மேம். எந்த மந்த்லடா? மந்த் தெரியல மேம். ஓகே. வீடியோல வீடியோல பாத்தியா? யூஸ்வலா இப்போ இதுதான் ஒரு மேலோட அப்டமன்னா, இங்க இருக்குது ஸ்க்ரோட்டம். அப்டமன் எக்ஸ்ட்ரா அப்டாமினல் இன் நேச்சர். அந்த ஸ்க்ரோட்டம்குள்ள டெஸ்டிஸ் இருக்கு. சரியா? இந்த குழந்தை பிறக்கும் பொழுது, பிறக்கறதுக்கு முன்னாடி, அதாவது குழந்தை கருவா உருவாச்சு இல்லையா, அந்த மேல் பேபி, அந்த டைம்ல இது அப்டமன்ல தான் இருந்துச்சு. எது அப்டமன்ல தான் இருந்தது? testis. Testis. Initially, the testis was present only in the abdomen. That is by the 7-month-old fetus. Okay, when the fetus was எவ்வளவு month old? 7 months old. 7 months old. At that time, okay, the testis will descend down into the scrotum. அதாவது 7 மாதம் வரைக்கும் இந்த டெஸ்டிஸ் அப்டமன் வயிறு பகுதியில தான் இருந்துச்சு. 7வது மாசம்னா குழந்தை பிறந்த பிறகு 7வது மாசம் இல்லை. குழந்தை பிறந்தா அந்த பேபின்னு சொல்லுவோம் நம்ம. இது ஃபீட்டஸ்னா அந்த கரு, எம்பிரியோ. ஓகேவா? Yes, ma'am. Yes, ma'am. சோ இப்போ இதுதான் அப்டமன். இங்க டெஸ்டிஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த இந்த தை ரீஜியன் கிட்ட இருக்கு இல்லடா, அப்டமனுக்கும் தைக்கும் இடையில கிராயின்னு சொல்லுவோம் இந்த பார்ட்டை. புரியுதா? இது வந்து மேலோட வயிறு, இது அந்த கிராயின் தை தொட இருக்குல்ல அந்த ரீஜியன். and this is the scrotum. This will descend slowly into this canal. This canal is called as inguinal canal. இது கேட்டிருக்காங்க நீட்ல, அதனாலதான் இது இவ்வளவு டீட்டெயிலா சொல்றேன். ஸோ மேலுக்கு அப்டமன்ல இருந்த டெஸ்டிஸ் ஸ்லோவா இன்குவைனல் கேனால் வழியா வந்து இந்த மாதிரி
ஸ்க்ரோட்டம்குள்ள நின்றும். இன்கேஸ் சில மேல் குழந்தைங்களுக்கு அப்படி வராது, வரலன்னா அது நோய். ஓகேவா? அந்த நோய்க்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா கிரிப்ட் ஆர்கிடிசம். கிரிப்ட் ஆர்கிடிசம் அப்படின்னா failure of testis descending down into the scrotum. What is crypt archidism, students? Failure of descending. Failure of எது descending? Failure of the testis descending down into the scrotum. Scrotum. So ஏமா அது ஸ்க்ரோட்டம்க்கு வருது? அப்படியே அப்டமன்லயே இருந்துக்க வேண்டியது தானே, ஏன் வந்துச்சு? And because sperm production requires less body temperature. Okay. Sperm production require a temperature which is less than the body temperature. Yeah. Okay. நார்மலா நம்ம பாடி டெம்பரேச்சர் எவ்வளோடா இருக்கும்? 37 degrees. 37 இருக்கும் நார்மலா. அதுல இருந்து சரியா நம்ம பாடி டெம்பரேச்சர் 37 டிகிரி செல்சியஸ் இருந்து ஒரு 2 டிகிரி செல்சியஸ் டு 2.5 குறைச்சுக்கோங்க. அப்ப எவ்வளோ? 34.5 டு 35 டிகிரி செல்சியஸ் ஸ்க்ரோட்டம்ல இருக்கிறதால தான் ஸ்க்ரோட்டம்ல ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் நடக்குது. இப்போ ஒரு குழந்தைக்கு ஸ்க்ரோட்டம்க்கு வராம அது அப்டமன்லயே இருந்துச்சுன்னா அந்த குழந்தை வந்து இன்ஃபர்டைலா இருக்கும். மேபி இஃப் தே ஆர் நோயிங் தட் தே கேன் டூ சம் சர்ஜரி பண்ணி தே கேன் ரெக்டிஃபை திஸ். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. மேம் அந்த கெனால் பேர் என்ன? இங்குவைனல் கெனால் தான். Noted. Ma'am, the surgery when we want to do, ma'am? Actually, as early as possible, if they are finding it out, that is really good for the boy. Because usually we won't see that, isn't it? இப்போ நார்மலா ஒரு குழந்தை வளருதுன்னா தெரியாது இல்லை, இப்போ ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் ஆகலையான்றதெல்லாம் அதுக்குன்னு கண்டுபிடிக்க மாட்டாங்க. Usually it will be accidental finding. So maybe when that boy reaches the puberty or at that time only they might know all these things, but அது கொஞ்சம் லேட்டான ஒரு டைம் தான் சர்ஜரி பண்றதுக்கு. பட் ஏன்னா நம்ம பாடியில எல்லாமே அப்படிதான். இப்போ காது கேட்கலனாலும் சீக்கிரம் கண்டுபிடிச்சு காது கேட்க வச்சாதான் வாய் பேசும். ரொம்ப லேட்டா கண்டுபிடிச்சு பண்றோம்னா பிரெயின் அதுக்கப்புறம் எடுக்காது, அந்த மாதிரி. ஸோ நார்மலா யாரும் இதுக்குன்னு போய் சர்ச் பண்ண மாட்டாங்க, தெரியாது இல்லையா, இதெல்லாம் வெளியில தெரியுற விஷயம் இல்லை. பட் இன்கேஸ் இஃப் தே ஆர் யூஸ்வலி தே won't have any like symptoms which is intolerable சொல்ல முடியாது, அதனால கண்டுபிடிக்க மாட்டாங்க. ஆக்சிடென்டல் ஃபைண்டிங் இருந்தா as early as possible கண்டுபிடிச்சிடுவாங்க, சரியா? இல்லைன்னா எப்போவா ஸ்கேன் எடுக்கும் போது அப்படி கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒன்லி புபர்ட்டி அப்புறம் தான் அது தெரியவே வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? Okay, ma'am. Next poem. Ma'am, can you please scroll down? Which one you need? This one. Crypt archidism. Okay. Finish? Yes, ma'am. Finished, ma'am. Okay. Ma'am, can you please shortly define the cryptorchism, ma'am? Crypt archidism. Yeah, you can write it down. The failure of testis descending down into the scrotum is called crypt archidism. The failure of testis descending down into the scrotum is called
cryptorchidism. Yes, ma'am. Thank you, ma'am. இப்போ now we have learnt about the scrotum. இப்போ testis பத்தி படிக்கலாமா? Yes, ma'am. So the testis will be oval in shape. இந்த மாதிரி இருக்கு. ஓகே. இப்போ இந்த testis நம்ம ஒரு TS transverse section எடுத்துக்கலாம். இப்படி transverse section எடுத்து கட் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு இது மாதிரி தெரியும். And in this testis we'll be having many testicular lobules. Many what? Lobules. Testicular lobules. ஓகேவா? ஸோ எவ்வளோ lobules இருக்கும் இந்த மாதிரி அப்படி கேட்டிங்கன்னா 250 கம்பார்ட்மெண்ட்ஸ். நான் நடத்தி முடிச்சிட்டோன்னே நீங்களே அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணலாம் எல்லாமே. ஸோ ஈச் testis contains 250 compartments. It is called as testicular lobules. And each testicular lobule will have highly coiled seminiferous tubule. என்னடா இருக்கும்? Seminiferous tubule. Highly coiled seminiferous tubule. ஒவ்வொன்றுத்துக்குள்ளே என்ன இருக்கு சொல்லுங்க. Highly coiled seminiferous tubule. இது ஒரு வாட்டி நீட்ல எத்தனைன்னு கேட்டிருந்தாங்கடா 1 to 3. இந்த மாதிரி ஒரு லொபியூல்லையும் ஹைலி காயில்டு செமினிஃபெரஸ் டியூபியூல் எத்தனை டியூபியூல் இருக்கும்னா 1 to 3 இருக்கும். ஓகேவா? Yes, ma'am. Each seminiferous tubule will have 2 types of cells. அதுல ஒரு செல்லுக்கு பேரு சட்டோலி செல், இன்னொரு செல்லுக்கு பேரு ஸ்பெர்மட்டோகோனியா சொல்லுங்க. ஸ்பெர்மட்டோகோனியானா ஸ்பெர்மோட மதர் செல் அல்லது மேல் ஜெர்ம் செல். ஓகேவா? ஹைலி காயில்ட் என்ன இருக்கும்? Seminiferous tubule. Seminiferous. So அதுல சட்டோலி செல்ஸும் ஸ்பெர்மட்டோகோனியாவும் பார்க்கலாம். ஓகேவா? புரியுதா? Yes, ma'am. Yes, ma'am. இந்த ஸ்பெர்மட்டோகோனியாவை தான் நம்ம மேல் ஜெர்ம் செல்லுன்னு சொல்றோம். சரியா? இப்போ இந்த சட்டோலி செல்லோட ஃபங்க்ஷன் என்ன? இந்த ஸ்பெர்மட்டோகோனியாவோட ஃபங்க்ஷன் என்னன்னா இதுல இருந்து தான் உங்களுக்கு ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் ஆகும். This Sertoli cell will produce the nourishment to the இந்த மேல் germ செல்லுக்கு nourishment கொடுக்குதுடா. கொடுத்து அத ஸ்பெர்மா மாத்துறதே யார்தான்? யாரு? Sertoli cell. Sertoli cells. இது கிளியரா இருக்கா பாருங்கடா. Yes, ma'am. சோ இது வரைக்கும் எல்லாருக்கும் பக்கா. இப்ப அடுத்து இந்த இடத்துல இன்னொரு செல் இருக்கும். இந்த செல்லுக்கு பேரு இந்த ரீஜியனுக்கு பேரு ஃபர்ஸ்ட் என்னன்னு சொல்லிடுறேன். 2 லொபியூலுக்கு நடுவுல இருக்கிற ரீஜியனுக்கு பேரு இன்டர்ஸ்டீஷியம். இன்டர்ஸ்டீஷியம்க்கு நடுவுல இருக்கிற இந்த செல்லுக்கு பேரு லேடிக் செல். என்னமா பேரு? Leydig cells. ஃபர்ஸ்ட் இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க சீக்கிரம். மேம் லைட்டா மேல ஸ்க்ரோல் பண்ண முடியுமா மேம்? ஓகேடா. அங்க ஒண்ணும் எழுதலையாடி நானு. இதுக்கு மேலயா? இதா? இல்ல மேம் கீழே தான் மேம் அந்த டயக்ராமா தான். எஸ் மேம்.
ஸோ ரன்னிங் நோட்ஸ் எப்பவுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரிவிஷன் பண்ணும் போதெல்லாம் என்சிஆர்டி புக் பார்த்து படிச்சாலும் இந்த நோட்ஸ் கையில வச்சுக்கிட்டு படிச்சீங்கன்னா இன்னும் ஈஸியா இருக்கும். ஓகேவா? நோட்டட் மேம். குட். இப்போ டெஸ்டிஸ் பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது ஹார்மோன்ஸ் இன்வால்வ் இன் திஸ் டெஸ்டிஸ். எந்தெந்த ஹார்மோன் இந்த டெஸ்டிஸை எப்படி வேலை வாங்குது சொல்லி பார்க்க போறீங்க. ஸோ நம்ம போன வருஷமே படிச்சோம் chemical control and coordinationல there are 2 hormones in the pituitary which will act on the testes. What are they? மறந்துட்டீங்களா? Miss, can you repeat the question? There are 2 hormones in the pituitary gland. ஓகேவா? Which will act on the testes. What are they? FSH, Very good. So இது வந்து நம்மளோட hypothalamus, இது pituitary, anterior pituitaryல 2 ஹார்மோன். ஒண்ணுத்துக்கு பேரு FSH, இன்னொன்னுக்கு பேரு LH. ஓகேவா? இந்த FSH யாரோட வாய்ஸ் பேச ட்ரை பண்றீங்க, பட் எனக்கு இங்க வந்து குரு குருன்னு தான் கேக்குது, ஒண்ணும் கேட்க மாட்டேங்குது. FSH வந்து will act on the Sertoli cell. Thereby this Sertoli cell will provide nourishment to the sperm. அதாவது மேல் germ செல்லுக்கு nourishment கொடுத்து sperm வர வைக்கிற வேலையை Sertoli cell பண்ணிக்குது. ஓகேவா? புரியுதா? இப்போ நம்ம உடம்புல எப்பவுமே நம்மளுக்கு ஒரு மெக்கானிசம் உண்டு. எது அதிகமா இருந்தா அதை குறைப்போம், குறைச்சு இருந்தா அதிகம் பண்ணுவோம். அந்த மாதிரி ஒரு ஈக்குவலிபிரியம் நம்ம ஃபாலோ பண்ணுவோம்ல, பண்ணுவோமா இல்லையா? அந்த மாதிரி இப்ப நம்ம உடம்புல பாருங்க, இந்த மேலோட உடம்புல இந்த ஸ்பெர்ம் அதிக அளவுல செக்ரீட் ஆயிட்டே இருக்குது. இது அப்படியே ஆகட்டும்னு விட்டுறலாமா? No, something has to control this. So when the amount of sperm is increased, this will be recognized by the Sertoli cell. புரியுதா? ஸ்பெர்ம் ஓட அளவு அதிகரிக்கும் பொழுது Sertoli cell அதை உணரும். உணர்ந்து it will release a hormone called inhibin. Very good, wonderful. Who said that? என்ன பேரு எனக்கு புரியல. நிதிஷ். குட் நிதிஷ். சோ இன்ஹிபின்னு ஒரு ஹார்மோனை சுரைக்கும். புரியுதுலடா? ஸ்பெர்மோட அமௌண்ட் அதிக அளவுல ஆச்சுன்னா செர்டோலி செல்லு இன்ஹிபின்ன்ற ஹார்மோனை சுரக்கும். இந்த ஹார்மோன் நேரா நம்ம ஹைப்போதலாமஸ்க்கு போய் GnRH ரிலீஸ் பண்ண வேணாம்னு சொல்லி உடனே அது என்ன பண்ணும், FSH வர விடாம நெகட்டிவ் ஃபீட்பேக் கொடுக்கும். FSH வர விடாது. FSH வரலன்னா செர்டோலி செல் யாருக்கு நரிஷ்மென்ட் கொடுக்க முடியாது? அப்ப ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் ஆகுமா? நோ மேம். திருப்பி ஸ்பெர்மோட அளவு ரொம்ப குறைஞ்ச உடனே FSH செக்ரீட் ஆக ஆரம்பிக்கும். புரியுதாடா? இது ஹார்மோனல் ஆக்ஷன்ஸ் நோட் பண்ணிக்கோங்க.
Noted. Yes, ma'am. Yeah. So இப்போ நம்ம டெஸ்டிஸ் பத்தி ஃபுல்லா பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்து என்னடா பார்க்கணும்? பார்த்து சொல்லுங்க. இங்க மேல எழுதி போட்டேன்ல. Accessory gland. டக்ட். இது முடிச்சிருக்கோம் இப்ப. இப்போ ஆக்சஸரி டக்ட் படிக்கணும். படிக்கலாமா? Yes, ma'am. ஆக்சஸரி டக்ட். ஃபர்ஸ்ட் மேலோட ஆக்சஸரி டக்ட் என்னன்னு சொல்லிடுறேன். ரெட்டிடெஸ்டிஸ், வெரி குட். ஆர்டர் மாத்தக்கூடாது நிதிஷ், ஏன்னா ஒரு வாட்டி எக்ஸாம்ல இப்படி கேட்டிருந்தாங்க. எபிடிடமிஸ் இஸ் த ஆக்சஸரி டக்ட் which is present between dash and dash ன்னு கேட்டிருந்தானுங்க. ஸோ அதனால படிக்கும் போதே ஆர்டர் மாத்தாம படிச்சுக்கோங்க. ரெட்டிடெஸ்டிஸ், vasa efferentia, epididymis, vasa deferens. ஓகே, எல்லாரும் ஒரு வாட்டி சொல்லி பாருங்க. சொல்ல மாட்டீங்கடா. Retitestis, vasa efferentia, epididymis, and vas deferens. Retitestis, vasa efferentia, epididymis, vasa deferens. ஓகேவா? ஓகே, இப்போ இங்க பாருங்கடா. இப்போ ஒரு மேலோட யூரினரி பிளாடர் இங்க இருக்குது, நம்மளோட அந்த ஸ்க்ரோட்டம் இங்க இருக்குது. ஓகே, இப்போ இந்த ஸ்க்ரோட்டம்குள்ளதான் டெஸ்டிஸ் இருக்குது. இந்த டெஸ்டிஸ் ப்ரொடியூஸ் ஆயிடுச்சு ஸ்க்ரோட்டம்ல. ப்ரொடியூஸ் ஆன உடனே முதல்ல போற டக்டுக்கு பேர் தான் ரெட்டிடெஸ்டிஸ். இந்த டக்டுக்கு என்ன பேரு? நான் சும்மா ஆர்டின்னு போடுறேன். இந்த ரெட்டிடெஸ்டிஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு டக்ட் ஃபார்ம் ஆகுது. அதுக்கு பேரு வாசா எஃபரென்ஷியா. புரியுதா பசங்களா? Yes, ma'am. அதுக்கப்புறமா இங்க இருந்து ஒரு டக்ட் இப்படி இந்த டெஸ்டிஸ் அணைச்சா மாதிரி இப்படி ஒண்ணு ஃபார்ம் ஆகுது. இதுக்கு பேரு எபிடிடிமிஸ். இந்த எபிடிடிமிஸ் இஸ் த பிளேஸ் வேர் the sperm will be என்னமா? Storehouse of the sperm. stored temporarily. எப்பவுமே ஸ்டோர் ஆயிருக்காது, ஒரு 72 ஹவர்ஸ்க்கு இதுல நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஓகேவா இல்லையா? Okay, ma'am. இப்போ இந்த இங்க பாருடா, இப்ப இப்படி இருக்குன்னு வச்சுக்கோ டெஸ்டிஸ். இதுல இந்த மாதிரி ஒரு இது டக்ட் இருக்கும். இதுதான் வந்து ரெட்டிடெஸ்டிஸ். இதெல்லாம் சேர்ந்து உனக்கு வாஸ் எஃபரென்ஷியா ஃபார்ம் ஆகும். அதுல இருந்து இப்படி அணைச்சா மாதிரி எபிடிடிமிஸ் ஃபார்ம் ஆகும். புரியுதா? ஓகே மேம். இங்க இருந்து இப்படி ஆரம்பிக்கும், ஒரு டியூப் மாதிரி ஒண்ணு போகும். இந்த டியூபுக்கு பேர் தான் என்னது? என்னடா? டெஃபரன்ஸ். இப்போ நம்ம மேல்ல இந்த இடத்துல நம்ம சொன்னோம் இல்லையா, கிளாண்டு, ஆக்சஸரி கிளாண்டுல ஃபர்ஸ்ட் கிளாண்டு செமினல் வெசிக்கல் இப்படி இருக்கும். இப்போ இந்த மேலோட இந்த வாச டெஃபரன்ஸ் இப்படி இந்த டியூப் வருது. இந்த வாச டெஃபரன்ஸ் டியூப் வருது, நல்லா பாத்துக்கோங்க. இந்த இடத்துல இந்த டியூபும் வருது, இதே மாதிரி இதுங்கெல்லாம் வரும். இது இந்த பக்கம், இது இந்த பக்கம், இப்படி இந்த டியூபுங்கெல்லாம் வர்றது தெரியுதா?
செமினல் வெசிக்கல்ல இருந்து ஒரு டியூப் வருது. இருங்க கலர் வேணா மாத்து. இங்க வந்து செமினல் வெசிக்கல் கிளாண்ட், அதோட டியூப். பேர் ஆஃப் செமினல் வெசிக்கல் கிளாண்ட், அதால ரெண்டு பக்கம் இருக்கு, அதோட டியூப். இப்போ இந்த வாசோடெஃபரன்ஸும் இந்த செமினல் வெசிக்கல் கிளாண்டோட டியூபும் ரெண்டும் சேர்ந்து நமக்கு ஒரு டியூப் ஃபார்ம் ஆகுது. இந்த டியூபுக்கு என்ன பேர் தெரியுமா? அது எஜாகுலேட்டரி டக்ட். இந்த டக்ட் அப்படியே மேலோட யுரத்ராவோட கண்டினியூ ஆயிடும். எதோட கண்டினியூ ஆயிடும்? மேல் யுரத்ரா. யுரத்ரா. மேல் பொறுத்த வரைக்கும்டா, this urethra is the common passage. இது urethral opening. இந்த யுரத்ரான்றது காமன் passage, okay, for both sperm and urine. இது urethral opening, urethral meatus னு சொல்லுவோம். புரிஞ்சுதா? இப்ப ஆக்சசரி டக்ட் எல்லாருக்கும் புரிஞ்சுதா? டக்ட்னா பாதை, ஸ்பெர்ம் போற பாதை. எந்தெந்த பாதையில போகுது? ரெட்டிடெஸ்டிஸ் போகுது, வாசா எஃபரன்ஸ், எபிடிடிமிஸ், வாசடெஃபரன்ஸ்குள்ள போய் அங்கிருந்து செமினல் வெசிக்கல் கிட்ட ஒரு டக்டை வாங்கி ரெண்டும் சேர்ந்து இஜாக்குலேட்டரி டக்டா ஃபார்ம் ஆகி யுரத்ராவோட ஜாயின் ஆயிடுச்சு. இது புரிஞ்சுதா? அந்த பேசேஜ் ஒரு வாட்டி அது என்னன்னு சொல்ல முடியுமா? அதை எழுதிருக்கேனடா. ரெட்டிடெஸ்டிஸ், வாசா எஃபரன்சியா, எபிடிடிமிஸ், வாசடெஃபரன்ஸ். வாசடெஃபரன்ஸ்ல இருந்து செமினல் வெசிக்கல் கிட்ட ஒரு டக்டை வாங்கி இஜாக்குலேட்டரி டக்ட். Ejaculatory duct will connect to the urethra. நோட் பண்ணிக்கோங்க. மேம் என்சிஆர்டி ஒரு பிக்சர்ஸ்லாம் இருக்குமா மேம்? இருக்கேடா, இருக்கு. ஓகே மேம். மேம் எழுதியாச்சு மேம். இப்ப அடுத்து போலாமா? எஸ் மேம். இப்ப அடுத்து ஆக்சஸரி கிளாண்ட் பார்க்க போறோம். சோ இப்ப 3 ஆக்சஸரி கிளாண்ட் இருக்கு மேலுக்கு. அதுல ஒண்ணு ஃபர்ஸ்ட் இது இப்பதான் பாத்தீங்க, செமினல் வெசிக்கல். இதுல இருந்து வர ஃப்ளூயிடுக்கு பேரு செமினல் பிளாஸ்மா. செமினல் ஃப்ளூயிட். பிளாஸ்மா வேற, அதுக்கு அர்த்தம் என்னன்னு அப்புறம் சொல்றேன். சரியா? இது வந்து செமினல் ஃப்ளூயிட். இந்த செமினல் ஃப்ளூயிட் தான் செமனுக்கு மேஜர் கான்ட்ரிபியூஷன். இப்படி கேட்பாங்க, ஃப்ளூயிட்ல
3 ஃப்ளூயிட்ல எந்த ஃப்ளூயிட் செமனுக்கு மேஜர் கான்ட்ரிபியூஷன்னா இதுதான். அண்ட் இதோட ஃபங்க்ஷன் மெயினா பாத்தீங்கன்னா நியூட்ரிஷன் கொடுக்கும். ஸ்பெர்ம் அங்க இருந்த வரைக்கும் சட்டோலி செல் நியூட்ரிஷன் கொடுத்தது. இப்ப இங்க வரும் பொழுது செமினல் வெசிக்கல்ல இருக்கிற ஃப்ளூயிட்ல இருந்து நிறைய நியூட்ரிஷன் கிடைக்கும். ஓகேவா? ஃப்ரக்டோஸ்லாம் இதுல இருக்கிறதால அது ஸ்பெர்முக்கு நல்ல ஒரு நியூட்ரிஷனா இருக்கும். நெக்ஸ்ட் போலாமா? அடுத்து ப்ராஸ்டேட் கிளாண்ட். இந்த கிளாண்டோட ஷேப் என்னன்னா செஸ்ட் நட் ஷேப். இங்க பாருங்க, நிறைய பிள்ளைங்க நினைச்சிருப்பாங்க யுரத்ரா அப்படின்னா அது மேலுக்கு வெறும் அந்த பெனிஸ்ல தான் இருக்கும்னு. அப்படி கிடையாது. யுரத்ரா பாத்தீங்கன்னா இந்த ப்ராஸ்டேட் கிட்டையே ஸ்டார்ட் ஆயிடுது. இதுதான் ப்ராஸ்டேட் செஸ்ட்நட் ஷேப், மேலோட ப்ராஸ்டேட் கிளாண்ட். இந்த ப்ராஸ்டேட்லயும் ஃப்ளூயிட் சுரக்கும். இத நம்ம என்ன சொல்லுவோம்னா ப்ராஸ்டேட்டிக் ஃப்ளூயிட். மெயினா இதோட வேலையும் நொரிஷ்மெண்ட் அதெல்லாம் லைட்டா பண்ணும். பட் இதுக்கு மெயினான வேலை என்னன்னா, இப்ப ஒரு மேல பொறுத்த வரைக்கும் இந்த யுரத்ரால யூரினும் வரும் ஸ்பெர்மும் வரும். யூரின் அசிடிக் இல்லையா? யூரின் என்னதுமா? அசிடிக். அசிடிக். யூரின் வந்து அசிடிக். அதுல வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க இந்த ஸ்பெர்ம் செத்துரும். அந்த அசிடிட்டிய குறைக்கிறதுக்காக ப்ராஸ்டேட்டிக் ஃப்ளூயிட் செக்ரீட்டிங் alkaline fluid, alkalinity. So this alkaline fluid will reduce the adverse effect of acid in urethra. Okay va? Yes, ma'am. சரினே சொல்ல மாட்டீங்க. Yes, ma'am. அடுத்து லாஸ்ட் கிளாண்டுக்கு என்னடா பேரு? Cowper's gland. இன்னொரு பேரு Bulbourethral gland. பல்போ Ma'am, ma'am, சொல்லுமா. ma'am, நீ மேம்ங்கிற ஆனா பேசவே மாட்டேங்கிறீ. ma'am, alkaline fluidum prostatic fluidum ஒண்ணா ma'am? அப்படி கிடையாதுமா. அல்கலைன்னா ப்ராஸ்டாட்டிக் ஃப்ளூயிட்ன்றது அங்க சுரக்கிற திரவத்தோட பேரு. அந்த ஃப்ளூயிடோட தன்மை என்னன்னா ஆல்கலினிட்டி. நீங்க கெமிஸ்ட்ரியில படிச்சிருப்பீங்க இல்லையா? ஆல்கலினேட்னா பேஸ் நிறைய இருக்கும். இந்த பைகார்பனேட்ஸ் அந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் இருந்தா அது ஒரு பேஸா இருக்கும். நம்ம ஸ்டொமக்கு கூட அப்படிதான். ஸ்டொமக்ல இருக்கிற ஃபுட்டு ஆசிடா இருக்கும். அடுத்து ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கு அது வரும் பொழுது நம்மளுக்கு பைல் ஜூஸ், பேங்க்ரியாட்டிக் ஜூஸ் இவங்கெல்லாம் ஆல்கலைன் ஃப்ளூயிடா இருப்பாங்க. ஸோ பேரு பைல் ஜூஸ். பைல் ஜூஸோட தன்மை எப்படின்னா ஆல்கலினிட்டி. ஆல்கலினிட்டிங்கிறது பேஸ். புரியுதா? Yes, ma'am. ஓகே. பல்போயுரேத்ரல் கிளாண்ட் ஆர் கவுப்பர்ஸ் கிளாண்ட். இது பட்டாணி போல இருக்கும், பி ஷேப்டு. இந்த மாதிரி. இது பல்போ யுரேத்ரல். இதோட ஃபங்க்ஷன் பெருசா ஒண்ணும் இல்ல, ஜஸ்ட் லூப்ரிகேஷன் தான். லூப்ரிகேஷன் டு ரெடியூஸ் த ஃப்ரிக்ஷன் டூரிங் கப்புலேஷன், அந்த மாதிரிக்கு தான் அது ஹெல்ப் பண்ணும். இப்போ கிளாண்ட் ஃபுல்லா புரிஞ்சிருச்சா பாருங்க, நோட் பண்ணிக்கோங்க.
அதுக்கப்புறம் எக்ஸ்டர்னல் ஜெனிட்டேலியா படிச்சுட்டோம்னா முடிஞ்சிச்சு. மேம் லூப்ரிகேஷன் என்ன மேம்? டு ரெடியூஸ் த ஃப்ரிக்ஷன் டா. ஃப்ரிக்ஷனை குறைக்க யூஸ் பண்ற ஒரு ஃப்ளூயிடுக்கு பேர் தான் லூப்ரிகேஷன். இங்க அந்த லூப்ரிகேஷன் எதுக்கு மேம் ஆக்ட் ஆகுது? அதான் நான் சொன்னேன், கப்புலேஷன். ஓகே மேம். Noted, ma'am. Noted, ma'am. ஓகேடா. அடுத்து லாஸ்ட் எக்ஸ்டர்னல் ஜெனிட்டேலியா. ஸோ மேலோட எக்ஸ்டர்னல் ஜெனிட்டேலியா இஸ் பெனிஸ். ஓகேவா? ஸோ இது பார்த்தீங்கன்னா இதோட அந்த வைட் எண்டை வந்து கிளான்ஸ் பெனிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் தட் கிளான்ஸ் பெனிஸ் இஸ் கவர்டு வித் அ skin called foreskin. This male external genitalia penis will help in copulation or insemination. Insemination abdina releasing of sperm into the female reproductive tract. அதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். அவ்வளவுதான். Female reproductive. Clear? Yes, ma'am. Done? Done, ma'am. ஓகேடா. இப்போ மேல் ஃபுல்லா நம்ம படிச்சிட்டோம். ஓகே, இப்போ நான் ஸ்கிரீனை ஷேரிங் ஸ்டாப் பண்றேன். நீங்க நான் கேட்கறதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்க. அப்பதான் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். கேட்கலாமா? Yes, ma'am. ஓகே. ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்ல என்னென்னலாம் படிச்சோம்? Pair of testes, Pair of testes, accessory duct, accessory gland, Hormones involved in. ஸ்க்ரோட்டம். ஓகேவா? சரி. Accessory gland. டெஸ்டஸ் எந்த கனால் வழியா ஸ்க்ரோட்டம்க்கு வருதுன்னு பாத்தீங்க? என்னமா? Inguinal canal. இங்குவைனல் கேனால். டெஸ்டிஸ் டிசெண்ட் ஆகலன்னா அந்த கண்டிஷனுக்கு என்ன பேரு? Cryptorchidism. Crypt orchidism. Very good. ஓகேவா? Next, what are the various type of accessory ducts?
Retitestis, vasa, ephemeria, vas difference. Has no difference. Very good. Super. Okay. Okay. What are the 3 types of accessory gland? Seminal vesicle, Cowper's gland. Very good. What is the name of the duct which is formed by 2 tubes, that is vasa deferens and the seminal vesicle? Epididymis. Hi. Vasa deferens இதுவும் சேர்ந்து ஃபார்ம் ஆகுற டக்ட்க்கு பேர் என்ன சொல்லுங்க? Ejaculatory duct. Ejaculatory duct. சூப்பர். பாருங்க நான் சொன்னேன்ல நடத்தி முடிச்ச உடனே உங்களால ஆன்சர் பண்ண முடியும். பண்ண முடியுதா? Yes, ma'am. ஈஸியா இருக்கா? Yes, ma'am. ஓகேடா. ஸ்கிரீன் வந்துருச்சா பாருங்க. Yes, ma'am. இப்ப யாரோ ஒருத்தர் நான் சொன்னேன் ஃபுல் ஒயிட் போர்ட்ல நடத்தி முடிச்சிடுறேன், அதுக்கப்புறம் இங்க வந்து நம்ம படிச்சு பார்ப்போம்னு சொன்னேன். இது 2வது ரிவிஷன். இதுக்கப்புறம் ஒரு வாட்டி படிச்சீங்கனாலே நீங்க போயிட்டு டைரக்டா கொஸ்டினே அட்டெண்ட் பண்ணலாம். சரியா? யாரோ ஒருத்தர் வாசிங்க. Primary sex organs that produce sperms and testosterone. யார சொல்றோம் நம்ம இங்க? Sperms Which is the primary sex organ that produce sperms and testosterone? Testis, ma'am. Yes, yes, very good. testes are found within abdomen. Soon So, after the ஒரு பாயிண்ட் படிச்சு நிப்பாட்டுடா. நான் ஒரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். டெஸ்டிஸ் எங்க இருக்கு? இனிஷியலா ஃபார்ம் ஆனதுன்னா அப்டமன்ல தான். soon after the birth or at the 8th month of pregnancy, they descend into the scrotal sac through inguinal canal. நான் சொன்னல அந்த 7th month தான் ஆக்சுவலா எக்ஸாக்ட். அப்ப வந்து அது வந்துரும் இங்குவைனல் கெனாலுக்கு. ஏன் வருது? படிமா. The low temperature 2 to 2.5 degrees Celsius less than the body temperature of scrotum helps for proper functioning of testes and for spermatogenesis. அவ்வளவுதான்டா. சோ எதுக்கு நம்ம சொன்னோம்? ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ்க்கு பாடி டெம்பரேச்சரை விட 2 to 2.5 லெஸ்ஸா இருக்கணும். நம்ம சொன்ன எல்லா பாயிண்ட்டுமே வந்துருச்சு. பாத்துட்டீங்களா? Yes, ma'am. Yes, ma'am. அடுத்து போலாம். இப்போ இத நான் சொன்னேன். படிமா. Each testis is oval in shape. சோ ஒவ்வொரு டெஸ்டிஸும் ஓவல்ல இருக்கு. இந்த லென்த்தை கொஞ்சம் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. Length 4 to 5 centimeter with 2 to 3 centimeter. So length வந்து 4 to 5, width எவ்வளோ? 2 to 3. Each testis has about 250 testicular lobules. So நான் சொன்னேன்ல குட்டி குட்டி கம்பார்ட்மெண்ட் இருக்கும். அந்த கம்பார்ட்மெண்ட்டுக்கு பேர் தான் லோபியூல். Each lobule contains 1 to 3 coiled seminiferous tubules. So ஒவ்வொரு லோபியூல்குள்ளேயும் 1 to 3 coiled என்ன இருக்கும்னா seminiferous tubules. Seminiferous tubule is lined internally with spermatogenic cells, spermatogonia or male germ cell, and Sertoli cell supporting cells. ஆமா 1 to 3 coiled underline பண்ணி வெச்சுக்கோங்க. ரெண்டு செல்லுல ஒரு செல் பேரு செர்டோலி, இன்னொன்னு மேல் germ cell. Next. Sertoli cells give shape and nourishment to developing spermatogonia. So Sertoli cell என்ன பண்ணுது? ஷேப்பும் நரிஷ்மெண்ட்டும் ஸ்பெர்மட்டோகோனியாக்கு கொடுக்குது. ஓகே, கிளியரா? Yes, ma'am. இது வரைக்கும் சொன்னது எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சுதா?
Yes, ma'am. Understood, ma'am. யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்காடா? Yes, No ma'am. doubts, I ma'am. can understand. No doubts, ma'am. ஓகே No குட் doubts, ஸ்ரீஜா. No doubts, ma'am. ஓகே டா. No doubt, ma'am. குட் டா. வேற யாரோ ஒருத்தருங்க ஐயா ஒன் டவுட்னு சொன்னீங்க, யாரு? அபிராமியா? யாருக்கோ ஒருத்தர் டவுட் இருந்தது நீங்க? யாரும் இல்லையா? நவீன் புரியுதா? ரிஸ்வான், Yes, ma'am. சாய் அரவிந்த், தமிழ் Yes, ma'am. புரியுதா தமிழுக்கெல்லாம்? Yes, ma'am. ஓகே சரிடா. டவுட் இல்லைன்னா சந்தோஷம். ஓகேடா. இப்போ இது படிக்கலாம். இப்போ வேற யாராவது இன்னொருத்தர் படிக்கலாம். The regions outside the seminiferous tubules contain small அந்த blood ஸ்பேஸ் vessels. மேம் என்ன பேருடா சொன்ன? Interstitial space. இன்டர்ஸ்டிஷியல் ஸ்பேஸ். படிடா. Small blood vessels, interstitial cells, or Leydig cells. Immunologically competent cells. Leydig cells secrete testicular hormones, androgens. ஆண்ட்ரோஜன். ஸோ இந்த பாயிண்ட் ஆக்சுவலாக நான் சொல்ல மறந்துட்டேன். அந்த எஃப்எஸ்ஹெச் பத்தி மட்டும் சொல்லிட்டு வந்துட்டேன். இல்ல அந்த ஒயிட் போர்ட்ல எல்ஹெச் பத்தி சொல்லல. ஒரே ஒரு செகண்ட். இதோ இங்க பாருங்க, இதுல எஃப்எஸ்ஹெச் பத்தி மட்டும்தான் நான் சொன்னேன். ஸோ இந்த எல்ஹெச் என்ன பண்ணும்னா, இந்த எல்ஹெச் will act on Leydig cell. Leydig cell will produce a hormone called androgen. Androgenல மெயின் androgenோட பேரு testosterone, that is responsible for all the male secondary sexual character. Okay வா? நோட் பண்ணிட்டீங்களாடா? Yes, ma'am. Okay. So Leydig cell will secrete a hormone called androgen. இப்போ testis பத்தி ஃபுல்லா படிச்சிட்டோம். அடுத்து என்னடா ஒரு படிக்கணும்? நிமிஷம் ஸ்க்ரோல் அப் பண்றீங்களா மேம்? பண்றேன். ஓகே மேம். இப்போ அடுத்து நீங்க பாக்குறது ஆக்சசரி டக்ட். நான் சொன்னேன் இல்லம்மா, நான் அங்க வரைஞ்சு போட்டேன், பார்த்திருப்பீங்க. ஸோ இது போல ஃபர்ஸ்ட் சுருண்டு 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 இருக்கும். அதுக்கு பேரு என்னன்னு சொன்னோம்? செமினிபெரஸ் டியூபியூல். அதெல்லாம் சேர்ந்து ரெட்டிடெஸ்டிஸ், ரெட்டிடெஸ்டிஸ்லாம் சேர்ந்து ஒரு டியூப் மாதிரி வாசெஃபரன்ஷியா, வாசெஃபரன்ஷியா இந்த மாதிரி இங்க அணைச்சா மாதிரி இருக்கிறது எபிடிடிமிஸ். எபிடிடிமிஸ் முடிஞ்ச பிறகு இப்படி மேல ஏறுறது வாசடெஃபரன்ஸ். இது வேணா கூட ஒரு போட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே. Okay, ma'am. ஸோ இதுதான் ஒரு ஆக்சசரி டக்ட். ரெட்டிடெஸ்டிஸ் பார்த்தாலே தெரியுது, கேவிட்டிஸா இருக்கு. அந்த கேவிட்டிஸ் ஓட்டை வந்து ஒரு மாதிரி இர்ரெகுலர் ஓட்டை ஓட்டையா இருக்கு. வாசா எஃபரன்ஷியாங்கிறது டியூபியூல்ஸ், டியூபா வர்றது. எபிடிடிமிஸ்ன்ற பகுதியில தான் நம்மளுக்கு பூஜா விளக்கு குளிர வேணும். எபிடிடிமிஸ்ல ஸ்பெர்ம் ஸ்டோர் ஆகும். மேல இப்படி போற இந்த டியூபுக்கு பேரு வாசடெஃபரன்ஸ். ஓகேவா? இதையும் நோட் பண்ணிக்கோங்க.
Noted, ma'am. இப்போ இந்த பாயிண்ட் நான் சொன்னேன். The vas deferens join with the duct of seminal vesicle to form what? Ejaculatory. Ejaculatory. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. Noted? Notedா? சொல்லுங்கடா. கொஞ்சம் ரைட் சைடு மட்டும். இன்னும் இது வரவே இல்லடா. இனிமேதான் இது நடத்த போறேன். சொல்லட்டுமா? Yes, ma'am. So first testis எங்க உருவாச்சு? seminiferous tubule. அங்க இருந்து எங்க போகுது? reti testis. அங்க இருந்து எங்க போச்சு? vas efferens. Then epididymis. vas deferens ejaculatory duct வந்து urethraல சேர்ந்தாச்சு. இததான் நான் வெளியே உங்களுக்கு பொறுமையா வரைஞ்சு காமிச்சேன். புரிஞ்சுச்சாடா? Yes, ma'am. Yes, ma'am. Yes, ma'am. Understood, ma'am. Okay. யூரித்ரல் மியேட்டஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஓப்பனிங்னு அர்த்தம். நான் ஒரு குட்டி ஓப்பன் போட்டு அங்க முன்னாடி வரைஞ்சு காமிச்சேன்ல, அதுதான் இது யூரித்ரல் மியேட்டஸ். கிளியர்? Yes, ma'am. நான் ஒரே ஒரு சரி அப்புறம் சொல்றேன். கேமெட்டோஜெனிசிஸ். அடுத்து நம்ம பார்க்கிறது ஆக்சசரி கிளாண்ட். 3 ஆக்சசரி கிளாண்ட் இருக்கு. அதுல ஒண்ணு a pair of seminal vesicle, prostate gland, Cowper gland. ஓகேவா? என்னென்ன கிளாண்ட் படிங்கடா. மேம் Seminal. ஃபுல்லாவே தெரிய மாட்டேங்குது மேம். நான் தான் எது வேணுமோ அதை மட்டும் ஜூம் பண்ணிட்டு இருக்கேன். இப்போதைக்கு இது ஃபர்ஸ்ட் நடத்தி முடிச்சேன். எங்க செமினல் வெசிக்கல், எங்க ப்ராஸ்டேட், எங்க கவுப்பர்ஸ் கிளாண்ட் நம்ம போர்ட்லயே நடத்தினேன், வேணா பாத்துக்கோ. இப்போ இதுதான் நமக்கு தேவை, அதனாலதான் இந்த இடம் ஃபோக்கஸ் பண்ணி. ஓகே மேம். சரிடா. இப்போ நீங்க அப்ப எனக்கு சொல்லும் போது செமினல் வெசிக்கலோட ஃப்ளூயிட் செமினல் பிளாஸ்மான்னு சொன்னீங்க. நான் சொன்னேன் அப்படி சொல்லாதீங்க அப்படின்னு சொன்னேன்ல, அப்புறமா சொல்றேன் அது என்னன்னு. ஞாபகம் இருக்கா? இப்ப சொல்றேன் கேளுங்க. இந்த 3தோட கலெக்டிவ் செக்ரீஷனை தான் வெறும் செமினல் வெசிக்கலோட ஃப்ளூயிட செமினல் பிளாஸ்மான்னு சொல்ல மாட்டோம். 3 ஃப்ளூயிடோட செக்ரீஷனுக்கு பேரு செமினல் பிளாஸ்மா. இந்த செமினல் பிளாஸ்மா கூட ஸ்பெர்மும் சேர்ந்தா அந்த ஃப்ளூயிடுக்கு பேரு செமன். இப்போ ஒரு மேலுக்கு வாசெக்டமி பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அல்லது அவர் இன்ஃபர்டைலா இருக்காரு, அவருக்கு ஸ்பெர்மே ப்ரொடியூஸ் ஆகலைன்னா அவருக்கு வர ஃப்ளூயிட செமன்னு சொல்ல மாட்டோம். ஏன்னா அதுல ஸ்பெர்ம் இல்லை. அந்த ஃப்ளூயிடுக்கு பேரு செமினல் பிளாஸ்மா. அவங்களுக்கும் ஃப்ளூயிட் வரும். they will be reproductively healthy, but in their fluid they won't have sperm. நோட் பண்ணிக்கோங்க. போலாமா? நோட் பண்ணிட்டீங்களாமா? Yes, ma'am. Yes, ma'am. இப்போ இந்த 3 அக்சசரி கிளாண்ட் சொன்னோம்ல, இவங்களோட ஃபங்க்ஷன்ஸ் தனித்தனியா பார்க்கலாம். யாராவது ஒருத்தர் வாசிங்க, நான் ஒவ்வொரு ஃபங்க்ஷனா எக்ஸ்பிளைன் பண்றேன்.
Functions of seminal plasma. Helps for transporting sperms. ஸோ இந்த ஃப்ளூயிட் இருக்கிறதால தான் ஸ்பெர்ம் வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகுது. நீங்க கேட்கலாம், ஏன் மேம் ஸ்பெர்முக்கு தான் இது இருக்குல்ல மேம், டெய்ல் இருக்குல்ல, அது அந்த டெய்ல் மூலமா மூவ் பண்ணிக்கிறது, எதுக்காக இந்த ஃப்ளூயிட் வந்து அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணுதுன்னு கேட்கலாம். அதோட மூவ்மெண்ட் வந்து அவ்வளோ ஸ்பீடா இருக்காது. புரியுதா? இப்போ ஒரு எறும்பு போயிட்டு இருக்கு, அந்த மூவ்மெண்ட்டை விட இந்த எறும்பு அந்த எட்ஜுக்கு அனுப்புறதுக்கு நம்ம தண்ணி எடுத்து ஃபோர்ஸா அடிச்சிங்கன்னா வேகமா போகுமா, இல்ல அதுவா மூவ் பண்றது வேகமா இருக்குமா? வாட்டர் வச்சு இது பண்ணும்போது தான் வேகமா போகும். அதே மாதிரிதான் இங்கேயும். சரியா? ஆனா எறும்பு அளவுக்கு ஸ்பீட் எல்லாம் கூட நம்ம ஸ்பெர்ம்லாம் போகாது. சும்மா உங்களுக்கு புரியணுன்றதுக்காக கம்பேர் பண்ணி. ஸோ அந்த மாதிரி இந்த வாட்டர் that is the seminal plasma will help in transporting the sperms. Next. Supplies nutrients to sperms. நான் இப்பதான் சொன்னேன். ஸோ மூணுத்துலயுமே உங்களுக்கு நியூட்ரியன்ஸ் இருக்கும். அதுல அதிகபட்சம் நியூட்ரியன்ட் செமினல் ஃப்ளூயிட்ல இருந்து ஸ்பெர்முக்கு கிடைக்கும். Provides alkalinity to counteract acidity of uterus. ஸோ இது நாட் ஓன்லி யூட்ரஸ், நம்ம யுரத்ரா, அதாவது நான் சொன்னேன் கப்புலேஷன் அப்போ பார்த்தீங்கன்னா லைக் பெண்ணோட வெஜைனா, பிகாஸ் திஸ் மேல் வில் ரிலீஸ் த ஸ்பெர்ம் இல்லையா. ஸோ அந்த டைம் த ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ட்ராக் ஷுட் பி acidic. ஸோ டு ஓவர்கம் தட் acidity, திஸ் வில் ப்ரொவைட் அ பேஸ். அந்த ஃப்ளூயிடு ஆல்கலைன் ஃப்ளூயிடா இருக்கும். இது கிளியரா? Clear? Yes, ma'am. Clear, ma'am. Okay, ma'am. Next. Secretions of Cowper's glands lubricate the penis. So Cowper gland already சொன்ன lubrication க்கு யூஸ் ஆகும். Okay வா? Next படிங்க. Secretions of epididymis, vasa efferents, seminal vesicle and prostate help for maturation and motility of sperms. அந்த ஸ்பெர்ம் மெச்சூர் ஆகிறதுக்கும் ஸ்பெர்ம் மொட்டைல் ஆகி போறதுக்கும் யூஸ் ஆகும். தென் த லாஸ்ட் பார்ட் பெனிஸ், தட் இஸ் மேல் எக்ஸ்டர்னல் ஜெனிடேலியா. இது வந்து இட்ஸ் அ கப்புலேட்டரி ஆர்கன் அண்ட் இட் ஹாஸ் எரக்டைல் டிஷ்யூ. ஓகேவா? அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் ஃபில்டு வித் பிளட் and it facilitates insemination. I have told you what is insemination. முன்னாடியே போர்ட்ல எழுதி போட்டேன். அண்ட் இந்த கோன் ஷேப் டிப்புக்கு பேரு glans penis and it is covered with a skin called foreskin or prepuce. So with that we have completed male reproductive system. Yes. புரிஞ்சுதா தரோவா? Yes, ma'am. Yes, ma'am. ஏதாவது
Students, what happened? Students. Yes, ma'am. Yes, ma'am. என்னாச்சு? Yes, ma'am. நான் வெளியே வந்துட்டேனா? Yes, ma'am. Yes, ma'am. ma'am. Ma'am, இப்ப நீங்க Yes. ஹாஸ்ட காமிக்கல. Yes. காமிச்சிருச்சா இப்ப? Yes, ma'am. ஓகேம்மா. ஓகேடா. Female reproductive system. Ma'am, Male screen share reproductive- ஆகல ma'am. Screen share ஆகலையா? ஒரே ஒரு செகண்ட். மேல் ரீப்ரொடக்டிவ் ஃபுல்லா இப்ப பக்காவாடா? Yes, Yes, ma'am. ma'am. Yes, ma'am. இப்போ ஸ்கிரீன் Yes, Yes, ma'am. share. Share ஆயிடுச்சு. Yes, ma'am. It is share. ஓகே. So female reproductive system படிச்சீங்களா? சொல்ல மாட்டீங்க ஸ்டூடெண்ட்ஸ்? சரிடா. இதுல இப்ப ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன் pair of ovaries. இந்த ovaries எங்க இருக்கும்னா ஃபீமேலோட பெல்விஸ்ல, ரெண்டு பக்கம் இருக்கிற பெல்விஸ்ல இந்த மாதிரி ஓவரிஸ் இருக்கும். இது வந்து ஃபீமேலோட ஃபெல்லோப்பியன் டியூப். ஓகேவா? புரியுதாடா? Yes, ma'am. Yes, ma'am. Yes, ma'am. Yes, ma'am. இப்படி ரெண்டு பக்கமும் அந்த ஃபீமேலுக்கு ஓவரி இருக்கும், ஃபெல்லோப்பியன் டியூப்ஸ் எல்லாம் இருக்கும். இப்போ ஜஸ்ட் இந்த ஒரு ஓவரிய நம்ம ஜூம் பண்ணி பார்க்கலாமா? Yes, ma'am. Yes, Yes, ma'am. ma'am. இதுதான் ஒரு ஃபீமேலோட ஓவரி. இந்த ஓவரியில இந்த ஃபுல் இப்படி இருக்குல்லடா, நான் சும்மா இப்ப போடுறேன், அப்புறம் அழிக்கிறேன். ஒரு ஃப்ளோரசன் கலர் மாதிரி போடுறேன் பாருங்க. இந்த ஃபுல் ரீஜியனை நம்ம என்ன சொல்லுவோம்னா ஓவேரியன் ஸ்ட்ரோமா. ஃபுல் ரீஜியனுக்கு என்னப்பா பேரு? Ovarian. ஸ்ட்ரோமா. இந்த ஸ்ட்ரோமால என்ன செல்ஸ் இருக்கும்னா ஜெர்மினல் எபிதீலியல் செல்ஸ் இருக்கும். என்ன செல்ஸ் இருக்கும்? Germinal epithelial. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்க இந்த அவுட்டர் ரீஜியனை நம்ம என்ன சொல்லுவோம்னா ஓவேரியன் கார்டெக்ஸ். இந்த உள்ள இருக்கிற மிடில் ரீஜியனை என்ன சொல்லுவோம்னா ஓவேரியன் மெடுல்லா. இதுக்கு என்ன பேரு? கார்டெக்ஸ். இதுக்கு என்ன பேரு? மெடுல்லா. புரியுதா? சொல்ல மாட்டீங்கடா? Yes, ma'am. புரியுது. Yes, ma'am. இந்த கார்டெக்ஸ்ல என்ன இருக்கும்னா பிரைமரி ஃபாலிகல்ஸ். கார்டெக்ஸ்ல என்னமா இருக்கும்? Primary follicles. பிரைமரி ஃபாலிகல்ஸ். பிரைமரி ஃபாலிக்கல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா உள்ள ஒரு எக்கை சுத்தி ஒரே ஒரு ஃபாலிக்கல் இருக்குன்னு அர்த்தம். சரியாடா? புரியுதா? Yes, ma'am. இந்த மாதிரி ஒரு பெண்ணோட உடம்புல இந்த பிரைமரி ஊசைட்லாம் பாத்தீங்கன்னா இது போல நிறைய, இதையெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஊகோனியான்னு சொல்லுவோம். இதுக்கு என்னமா பேரு?
Oogonia. Oogonia. அப்படின்னா ஓவமோட மதர் செல்லுன்னு அர்த்தம். இந்த மாதிரி மதர் செல்லுங்க அந்த பெண்ணோட ஓவரியில எப்பவே டெவலப் ஆயிடும் நீங்க நினைக்கிறீங்க? During menstrual period. இல்லடா, பெண்ணை பொறுத்த வரைக்கும் எம்ப்ரியோவா 25 வீக் ஓல்டு ஃபீட்டஸா இருக்கிறால, Yes, ma'am. அதாவது ஃபீட்டஸ்னா கருவுல அந்த டைம்லயே இதெல்லாம் ப்ரொடியூஸ் ஆயிடும். ஆனா நீங்க கேட்கலாம், மேம் அப்பயே ப்ரொடியூஸ் ஆனா அவங்க வந்து கண்டிப்பா இதுதானே மெச்சூர் ஆயிருக்கணும். மேம் 1 செகண்ட் டீச் பண்ணுங்க மேம். சொல்றேன்டா. 25 வீக் ஓல்டு ஃபீட்டஸா இருக்கும் போது அந்த பொண்ணுக்கு இது எல்லாமே டெவலப் ஆயிடும். சரியா? புரியுதா? Okay, ma'am. புரியுது மேம். நீங்க கேட்கலாம், மேம் ஆனா அப்பயே எக் டெவலப் ஆயிடுச்சு இல்ல மேம், ஆனா ஏன் மேம் அப்பயே அந்த பொண்ணுக்கு இதெல்லாம் நடக்கல அப்படின்னு நீங்க கேட்கலாம். மென்சஸ்லாம் நடக்கல அப்படின்னு கேட்கலாம். ஏன் நடக்கல அப்படின்னா இது வந்து அப்போ இந்த எக்கு அரெஸ்ட் ஆயிடும். அரெஸ்ட் அட் என்ன ஸ்டேஜ் தெரியுமா? நம்ம போன வருஷம் செல் சைக்கிள் அண்ட் டிவிஷன்ல படிச்சிருக்கோம். ப்ரோஃபேஸ் 1 என்ன ஸ்டேஜ்லடா அரெஸ்ட் ஆயிடுச்சு? Prophase 1. எப்ப ரிலீஸ் ஆகும்? எப்ப ரிலீஸ் ஆகும்னா ஒன்லி டூரிங் புபர்ட்டி ரிலீஸ்ட். அதனாலதான் புபர்ட்டி அப்பதான் அந்த மென்சஸ் அது இதுன்னு வருது. அதுக்கு முன்னாடி அது அரெஸ்ட் ஆகி நிக்குது. ஓகேவாப்பா? எஸ் மேம். ஒரு பொண்ணுக்கு இந்த பிரைமரி ஊசைட் எப்படி டெவலப் ஆகும் இதையும் நான் சொல்லி கொடுக்குறேன், கவனிச்சுக்கோங்க. இப்போ இது வரைக்கும் எல்லாருக்கும் கிளியரா? ஃபர்ஸ்ட் இதை நோட் பண்ணுங்க. மேபி நெக்ஸ்ட் கிளாஸ்ல கூட நம்ம சொல்லலாம் டெவலப்மெண்ட் ஆஃப் ஊசைட். வேற ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கிளாரிஃபை பண்ணிடலாம். இதை ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிக்கோங்கடா. மேம் சொல்லுடா. 25 வீக்ஸ் ஓல்டு ஃபீட்டஸ் சொல்றீங்களா மேம்? அப்ப உங்களுக்கு மென்சஸ்லாம் வராதா மேம்? 25 வீக் ஓல்டு இருக்கு. ஃபீட்டஸ்னா அம்மா கர்ப்பப்பையில இருக்கு. வருமா குட்டி குழந்தைக்கு? வராது மேம். ஏன்னா அந்த எக்கு நல்லா டெவலப் ஆனாதான் மென்சஸ். எக்கு வந்து மியோசிஸ் 1ல ப்ரோஃபேஸ் 1 ஸ்டேஜ் பாதியில இருக்கும் பொழுது அரெஸ்ட் ஆயிருது. அதனாலதான் மென்சஸ்லாம் வர்றது இல்லை குழந்தைக்கு. அது புபர்ட்டி வந்தோடனே ரிலீஸ் ஆகுறதால வருது. ஓகேவா? ஓகே மேம். Noted? Yes, ma'am. Yes, ma'am. Yes, ma'am. ஓவரிஸ் இப்ப பக்காவா இருக்கா? Yes ma'am. Understood ma'am. Yes, ma'am. இப்போ இந்த யாரெல்லாம் வராங்க? ஃபெல்லோப்பியன் டியூப், யூட்ரஸ். இந்த யூட்ரஸோட இந்த வாயோட நம்ம என்ன சொல்லுவோம்னா சர்விக்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த வாய்க்கு மட்டும் the mouth part of uterus is called cervix. இது uterus, இது fallopian tube.
புரியுதா? இந்த சர்விக்ஸ்க்கு கீழே தான் ஃபீமேலுக்கு வெஜைனா வந்திருக்கும். எனி டவுட் ஸ்டூடெண்ட்ஸ்? No, ma'am. No, ma'am. கிளியரா இருக்கா இது வரைக்கும்? Yes, ma'am. Yes, ma'am. அடுத்த வாரம் நான் முடிக்க பாக்குறேன். சரி, அடுத்த வாரம் 2 கிளாஸ் இருக்குல்ல நம்மளுக்கு, அதுல இந்த லெசன் மேக்ஸிமம் முடிக்க பாக்குறேன் அந்த 2 நாள்ல. சரியா? Okay, ma'am. Okay, ma'am. Thank you. செஷன் வைண்ட் அப் பண்ணலாமா? Yes, ma'am. Thank you, ma'am. Thank you. Thank you, ma'am. Bye, ma'am. Good night, ma'am. Thank you, ma'am. Thank you, ma'am. Thank you, Thank you, ma'am. Bye, ma'am. Thank you. Take care of you. Thank you. Thank you, Shrija.